வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to say this. I wanted to say this. I wanted அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். To say சொல்றதுக்கு, this இதை சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். I wanted to say this. ஓகேவா? ஸோ இதுவே I wished to say this அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். I wished to say this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They want to say this. They want to say this. They want அப்படின்னா அவங்க ஆசைப்படுறாங்க. To say சொல்றதுக்கு, this அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. They want to say this. Or we can say they wish to say this. Wish, want, same meaning. ஓகேவா? So they wish to say this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவளை காஃபி போட சொல்லு. அவளை காஃபி போட சொல்லு. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, அவளை காஃபி போட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask her to prepare a coffee. Ask her to prepare a coffee. Ask her அப்படின்னா அவகிட்ட சொல்லு. To prepare பண்ண சொல்லி, சாப்பாடு செய்கிறதுக்கெலாம் ப்ரிப்பேர். தி காஃபி போட சொல்லு. அவகிட்ட காஃபி போட சொல்லு. ஆஸ்க் ஹர் டு ப்ரிப்பேர் தி காஃபி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத. இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத. விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. விளையாட்டுக்கு கூட இதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't say this even for fun. Don't say this even for fun. Don't say this. இதை சொல்லாத. Even for fun. விளையாட்டுக்கு கூட. அந்த கூட, விளையாட்டுக்கு கூட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் ஈவன். ஈவன் ஃபார் ஃபன். ஃபன் அப்படின்னா ஜாலியா, விளையாட்டுக்கு. ஜாலிக்கு கூட இப்படி சொல்லாத. விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. Don't say this even for fun. ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான். அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said this for fun. He said this for fun. He said this. அவன் இதை சொன்னான். சேவோட பாஸ்ட் டென்ஸ் said. He said அவன் சொன்னான். He said this அவன் இதை சொன்னான். For fun விளையாட்டுக்கு. அவன் விளையாட்டுக்கு இதை சொன்னான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought someone is going to come. I thought someone is going to come. I thought நான் நினைச்சேன். Someone யாரோ is going to come வரப்போறாங்கன்னு. யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். I thought someone is going to come. ஸோ இதுவே யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உண்மையா இதான் நடந்துச்சு. நிஜமா இதான் நடந்துச்சு. உண்மையா இதான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what actually happened. This is what actually happened. This is what actually happened அப்படின்னா நடந்தது, உண்மையா நடந்தது இதுதான். இதுதான் உண்மையா நடந்துச்சு. ஆக்சுவலி அப்படின்னா உண்மையா. happened நடந்தது. happen அப்படின்னா நடக்கிறது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் happened நடந்தது. ஸோ இதுதான் உண்மையா நடந்தது. This is what இதுதான். actually happened உண்மையா நடந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால அவன்கிட்ட இதை சொல்ல முடியல. என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை. நான் சொல்லலாம் தான் போனேன், ஆனால் என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I couldn't say this to him. I couldn't say this to him. I couldn't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியலை. This இதை to him அவன்கிட்ட என்னால் இதை சொல்ல முடியலை. I couldn't say this to him. ஓகேவா? ஸோ இதுவே நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not say this to him. I will not say this to him. I will not say அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். This இதை to him அவன்கிட்ட நான் இதை சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவன் ஏதோ பண்ண போறான். அவன் ஏதோ செய்ய போறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is going to do something. He is going to do something. அவன் ஏதோ செய்ய போறான். He is going to do. அவன் செய்ய போறான். Something ஏதோ. அவன் ஏதோ செய்ய போறான். He is going to do something. So next sentence என்னன்னு பார்க்கலாம். அவனும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is doing the same. He is doing the same. He is doing அவன் பண்ணிட்டு இருக்கான். The same அதே தான். அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். He is doing the same. இதுவே அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கானா? அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கானா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Is he doing the same? Is he doing the same? அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கானா? Is he doing the same? So next sentence என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's all eat together. Let's all eat together. Let's all eat. அப்படின்னு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். Together ஒன்னா. நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். Let's all eat together. Eat அப்படின்னா சாப்பிடுறது. Together அப்படின்னா ஒன்னா சேர்ந்து. ஓகேவா? Let's all eat அப்படின்னா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். Let us அப்படின்னா நம்ம பண்ணலாம் சாப்பிடலாம். Let us eat நம்ம சாப்பிடலாம். Together ஒன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is cleaning the house. He is cleaning the house. He is cleaning the house அப்படின்னா அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். Cleaning அப்படின்னா சுத்தம் பண்றது. So he is cleaning அவன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். The house வீட்டை அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா அந்த இஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துடணும். இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ்? இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ் அப்படின்னா அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னோட ஃபீலிங் அப்போ எப்படி இருந்துச்சு? உன் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How was your feeling? How was your feeling? உன்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இதுவே உன்னோட மனநிலை எப்படி இருக்கும்? உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you remember me? Do you remember me? Remember அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ do you remember உனக்கு ஞாபகம் இருக்கா? மீ என்ன நீ ஞாபகம் வச்சிருக்கியா? Do you remember me என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? ஓகேவா? எனக்கு அவனை ஞாபகம் இல்லை. எனக்கு அவனை ஞாபகம் இல்லை. யாருன்னு எனக்கு அவன் ஞாபகம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't remember him. I don't remember him. I don't remember him அப்படின்னா எனக்கு அவனை ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. நான் சொன்னதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை வேணால் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
You can ask anyone here. You can ask anyone here. You can ask அப்படின்னா நீ கேட்கலாம். anyone யாரை வேணாலும் here இங்கே நீ இங்கே யாரை வேணாலும் கேட்கலாம். You can ask anyone here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் திடீர்னு அங்கே போயிட்டேன். நான் திடீர்னு அங்கே போயிட்டேன். நான் அங்கே போகிறதா பிளானே இல்லை, திடீர்னு அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All of a sudden I went there. All of a sudden I went there. All of a sudden அப்படின்னா திடீர்னு. I went நான் போனேன். there அங்கே திடீர்னு நான் அங்கே போனேன். All of a sudden I went there. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க. திடீர்னு அவங்க இங்கே வந்தாங்க சொல்லலாம் இல்லை, திடீர்னு அவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All of a sudden they came here. All of a sudden they came here. All of a sudden அப்படின்னா திடீர்னு. ஓகேவா. அவங்க they came அப்படின்னா வந்தாங்க. கம்னா வர்றது, கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். அவங்க வந்தாங்க. ஹியர் இங்கே அவங்க திடீர்னு இங்கே வந்தாங்க. All of a sudden they came here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் திடீர்னு அவன் என்ன கேட்டுட்டான். திடீர்னு அவன் என்ன கேட்டுட்டான். அவன் என்னை கேட்க மாட்டான்னு நினச்சேன், திடீர்னு அவன் என்னை கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All of a sudden he asked me. All of a sudden he asked me. All of a sudden அப்படின்னா திடீர்னு. he asked அவன் கேட்டான், me என்ன அவன் திடீர்னு என்னை கேட்டுட்டான். All of a sudden he asked me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know you work here. I know you work here. I know அப்படின்னா எனக்கு தெரியும். You work நீ வேலை பார்க்குறேன்னு. here இங்கே நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். I know you work here. ஸோ இதுவே நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he know I work here? Does he know that I work here? Does he know அப்படின்னா அவனுக்கு தெரியுமா. that அப்படிங்கிறது இங்கே ஹைடாக இருக்குது. ஓகேவா. ஸோ தட்டு நம்ம சேர்த்து தட்டுனும் சொல்லலாம், சொல்லாமலும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தட்டு இல்லாமலும் சொல்லலாம். ஓகேவா. Does he know that I work here? Does he know அப்படின்னா அவனுக்கு தெரியுமா. that I work here நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know you work here. I don't know you work here. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. You work here நீங்கள் வேலை பார்க்குறேன்னு, நீங்கள் வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. I don't know you work here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? தெரியாது அப்படின்னா I don't knowன்னு வரும். ஸோ தெரியாதா அப்படின்னா அந்த டோன்ட் ஃபஸ்ட்டில் வந்துடணும். Don't you know that I work here? Don't you know that I work here? Don't you know அப்படின்னா உனக்கு தெரியாதா. that I work here நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா. Don't you know that I work here? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows that I work here. He knows that I work here. He knows அப்படின்னா அவனுக்கு தெரியும். that I work here நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு, நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியும். He knows that I work here. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காவது தெரியுமா. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு யாருக்காச்சும் தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does anyone know that I work here? Does anyone know that I work here? Does anyone know அப்படின்னா யாருக்காவது தெரியுமா.
தட் ஐ ஒர்க் ஹியர், நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ இது எல்லா சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு, தட் ஐ ஒர்க் ஹியர், இந்த ஃப்ரேஸ் மாறலை. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது அவனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியாதா, ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் தட் ஐ ஒர்க் ஹியர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. நீ இங்கே எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just do what you came here for. Just do what you came here for. Just do அப்படின்னா அதை மட்டும் பண்ணு. What you came here for, இங்கே எதுக்காக வந்தியோ, இங்கே எதற்காக, what for அதான் வரும். ஸோ வாட்டுக்கு இது சென்டரில், மற்ற சென்டென்ஸ் வந்துட்டு ஃபார் நெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ வாட் ஃபார் அப்படின்னா எதற்காக. யூ கேம் ஹியர், இங்கே வந்தியோ, நீங்கள் எதுக்காக வந்தியோ அதை மட்டும் பண்ணு. ஜஸ்ட் டூ வாட் யூ கேம் ஹியர் ஃபார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.